சிறப்பாக இருக்குன்றதுக்கு 10,000 இருந்தால் கொடைக்கானல் சுற்றுலா போகலாம் தெரியுமா? போன ஆட்சிலாம் நீ போக முடியுமா? 10,000 இருந்தால் ஒரு 10-50 பேர் கூட்டின்னு வேற போகலாம். அந்த மாதிரி முதல்வர் வந்து நிரூபிச்சிருக்காரு. நீங்கள் இந்த சீப்பு செந்தில் பேசியது சாப்பாட்டு விஷயமா பேசுகிறார்ல, ஒரு உதாரணம் சொன்னால் எப்படி போகும்னு தெரில. சரி எப்படி போனான்னா இருக்குது, பன்னி பண்ணை பார்த்துருக்கீங்களா? பன்னி வளர்க்குறாங்கல்ல பண்ணை. ஹோட்டலில் வேஸ்ட்டு ஃபுட் ஆகுதுல்ல. இப்போ கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்றோம்ல இலையில, அந்த இலையெல்லாம் வேஸ்ட்டுக்கு போகுமா? அதை வந்து பன்னி வளர்க்குறவங்க ஒரு கான்ட்ராக்டில் எடுப்பாங்க. எடுத்து ஒரு வேனில் ஏற்றிக்கின்னு போங்க சார். பன்னி பண்ணை உள்ளே போனோடனே இந்த வண்டி சத்தம் அது கேட்டுரும். இப்படி அந்த சாப்பாடை போட்டு சும்மா அந்த டபரா டப் டப் டப்னு ஒரு 4 தட்டு தட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே சத்தம் போட்டு ஒரு குஷியோடு அந்த பன்னிங்க ஓடியாரு தெரியுமா? உலகத்திலேயே மிக பெரிய உயர்ந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டு தான் அந்த பன்னி நினைக்கும். அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க. உப்பு இல்லையா? நாங்கள் திருட சோத்தில் உப்பு இருக்குது, நாங்கள் அதை நன்றியோடு இருக்கிறோம். அந்த மாதிரி ஜென்மங்கள் இவங்க.